ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஆரி ஒர்க்கில் டபுள் zigzag ஸ்டிச் பற்றி பார்க்க போகிறோம். 2 லைன் ஃபஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ நான் 1.5 சென்டிமீட்டர் விட்டு மார்க் பண்ணுறேன் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் ஓகேனாலும் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 லைனுக்கும் சென்டரில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரேமுக்கு அடியில் த்ரெட்டை கையில் பிடிச்சிட்டு ஜஸ்ட் அந்த நீடியில் ஒரு ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம ஜஸ்ட்டு அதில் மாட்டிட்டு இழுப்போம். அவ்வளோதான் நம்ம அடியில் பண்ணுவோம். இப்போ சேம் நம்ம ஜிக்ஸாக் பண்ணோம்ல, ஒரு லாங் லூப், லைனோட எண்டிங்கில் ஒரு ஸ்மால் லூப், அதே மாதிரி தான். குட்டி செயின் ஸ்டிச்சை கொஞ்சம் உருட்டி எடுங்க, ஈஸியாக வரும். இப்போ ஒரு லாங் லூப் போட்டுட்டு போடுற அந்த குட்டி லூப்பை கொஞ்சம் பெருசாக போட்டோன்னா நல்லா வராது. ஸோ கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு லைன் எண்டிங்கில் வரும்போது ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுடுங்க, நல்லா வரும். இப்போ நம்ம த்ரெட்டை கீழே இழுக்கிறோன்னா நீடிலோட ஹெட் கீழே இருக்கணும். த்ரெட்டை இப்போ மேலே கொண்டு போகிறோன்னா நீடிலோட ஹெட் மேலே பார்த்துருக்கணும். எண்ட் பண்ணிக்கலாம் இப்போது. இப்போ இதுக்கு மேலே சில்க் த்ரெட்டை வச்சு ஒரு ஜிக்ஸாக் கொடுக்கலாம். இப்போ சில்க் த்ரெட்டை வச்சு இன்னொரு ஜிக்ஸாக் போட போகிறோம். ஏற்கனவே போட்டிருக்க ஜிக்ஸாக்கோட சென்டரில் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கீழே போட்டிருக்க ஜிக்ஸாக் மாதிரியே மேலே ஜரிலையும் போட்டுக்கலாம். இல்லைனா கீழே ஜரிக்கு பதிலாக த்ரெட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் உங்கள் இன்னோவேஷன் தான். எந்த ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் படித்தாலும் ஜரிலேயும் சில்க் த்ரெட்லேயும் போட்டு பார்த்துருங்க. இதுதான் டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. கீழே ஒரு ஜிக்ஸாக் போட்டிருக்கோம், ப்ளஸ் மேலே ஒரு ஜிக்ஸாக் போட்டிருக்கோம். ஜரி எண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதே சேம் லைனில் மேலே எண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.